வாக்களிக்க முன் எங்களோட உரிமைகளை வந்து பெற வேணும்னா எங்களில் ஒருத்தர் பிரதேச சபைக்கு போகணும். காலம் பூரா நாங்கள் ஓட்டு போடுறோம் தான், பெரும்பான்மை இனத்துக்கு ஓட்டு போடுறோம். ஆனால் எங்களுடைய பல குறைபாடுகள் வந்து இன்னும் நிவர்த்தி செய்யாமல் இருக்குது. அதற்கான சந்தர்ப்பத்தை தான் நாங்கள் இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் நம்மளோட ஊர் மக்கள், தமிழர்கள், சிங்களவர்கள் வந்து எல்லாம் நமக்கு ஒத்துழைக்கிறாங்க. இதுக்கு நமக்கான வெற்றி பெறுவதற்கான ஒரு நல்ல அதிகப்படியான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இந்த வெற்றி வந்து நிச்சயமாக ஒரு தனிநபருக்கான வெற்றி அல்ல. இதோட எதிர்காலத்தில் வந்து எங்களுடைய தேவையான விடயங்களை வந்து நாங்களாக செஞ்சுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அமைய பெற்றிருக்கு. அதனால தான் நான் போட்டியிடுறேன். வாக்களிக்க முன். எனவே இந்த தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் எங்களுடைய எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ என்று இல்லை. அங்கு செல்கின்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஒரே மாதிரி ஒரே போன்று அபிவிருத்திகளை செய்து கொடுக்கின்றார்கள். எனவேதான் இந்த தேர்தலிலும் நீங்கள் அனைவரும் எதிர்வரும் 6ஆம் தேதி சென்று உங்களுடைய வாக்கை மொட்டை சின்னத்துக்கு அளித்து இந்த தொகுதியில் கேட்கின்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் உங்களுடைய வாக்கை புள்ளியிட்டு கல்பிட்டு புத்தளம் நகரசபை, புத்தளம் பிரதேச சபை, வடாத்தீவு பிரதேச சபை அதிக உறுப்பினர்களை தெரிவு செய்து இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற அபிவிருத்திகளை செய்து எடுப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். வாக்களிக்க முன். இந்த நாட்டின் ஜனாதிபதி ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்களும், முக்கியமாக தமிழ் பேசும் தமிழ் முஸ்லிம் மக்கள் வாழ்கின்ற இந்த பிரதேசங்கள் அக்கரப்பத்து சம்மாந்துரைக்கெல்லாம் வந்து பிரதேச சபை என்னிடம் தாருங்கள் என்று கேட்கின்றார். அது முக்கியமான விடயம், சாதாரண விடயம் கிடையாது. ஏன் தெரியுமா? இன்று பாராளுமன்றத்தில் இருக்கின்ற அதிகாரத்தை விட உள்ளூராட்சி மன்றத்துக்கு அதிகாரம் இருக்கின்றது என்றால் நீங்கள் யோசிப்பீர்கள், உள்ளூராட்சி மன்றங்களில் தான் அந்தந்த பிரதேசத்தில் செல்ஃப் கவர்மெண்ட் தங்களுடைய மக்களுக்கு தேவைகளை தாங்களே செய்து கொள்ளக்கூடிய அந்த அதிகாரம் கிடைக்கப் போகின்றது. வாக்களிக்க முன். பொருளாதார ரீதியாக நெருக்குதலுக்கு உள்ளாகி இருந்த எமது மக்களுக்கான நிவாரணங்களாக அஸ்வசும கொடுப்பனவு போன்ற விடயங்களை நாங்கள் செயற்படுத்தியிருந்தோம். விவசாயிகளுக்கு தேவையான விடயங்களை நாங்கள் நிறைவேற்றியிருந்தோம். மீனவர்களுக்கு தேவையான எண்ணெய் மானியம் மற்றும் அவர்களுக்கு தேவையான விலை மற்றும் படகுகள் தொடர்பான விடயங்களில் கூட நாங்கள் அதிகப்படியான நிதி ஒதுக்கீட்டினை மேற்கொண்டிருந்தோம். எமது இந்த பிரதேச மக்களுக்கு தேவையான என்னென்ன விடயங்களில் நாங்கள் என்ன செய்யணுமோ அதை அரசாங்கம் என்ற ரீதியிலே காலம் கடத்தாது நாங்கள் அதை செயற்படுத்துவதற்காக நாங்கள் முன்னின்று செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். வாக்களிக்க முன். கிராமங்களுக்குள்ளேயும் பிரதேசங்களுக்குள்ளேயும் பல வேலை திட்டங்கள் முன்னெடுக்க வேண்டியுள்ளது. எனவே அதனை என்னால் மாத்திரம் செய்ய இயலாது என்று உங்களுக்கு தெரியும். தனிநபரினால் இவற்றை மேற்கொள்ள முடியாது என்று தெரியும். எனவே அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். நிறைவேற்று அதிகாரத்தினையும் பாராளுமன்ற அதிகாரத்தினையும் திசை காட்டியிடம் இருக்கும் போது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் அதிகாரத்தை யாருக்கு வழங்க வேண்டும்? நான் நினைக்கின்றேன் அதனையும் திசை காட்டிக்கே வழங்க வேண்டும். வெள்ளவத்தை பொது சந்தையை அண்மித்த பகுதியில் நிலவும் பிரச்சினைகள் தொடர்பில் வர்த்தகர்களுடன் ரைஸ் ஹனீஃபா கலந்துரையாடினார். கொழும்பு மாநகர சபை எல்லைக்குள் பல சந்தைகள் காணப்படுகின்றன. அதில் ஒன்றிய வெள்ளவத்தை சந்தை. இங்கு வந்து பார்க்கும் போது சந்தையின் நிலைமையை அறியக்கூடியதாக உள்ளது. இங்கு வரும் நுகர்வோர் மிகவும் கஷ்டத்தினை எதிர்நோக்குகின்றனர். இங்கு வசதிகள் காணப்பட்டாலும் அது உரிய முறையில் பராமரிக்கப்படாத நிலையை காணப்படுகின்றது. எமது வேலை திட்டத்தின் கீழ் சந்தை பகுதியினுடைய சுகாதார கட்டமைப்பினை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு நடவடிக்கையை முன்னெடுப்போம். இதன்போது ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையில் நிலவும் கருத்து வேறுபாடுகள் தொடர்பில் கருத்து வெளியிட்டார். இரண்டு கட்சிகளிலும் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் உள்ளனர். இருவரும் இணைந்து ஒரு பட்டியலை தயாரிப்பதில் பல பிரச்சனைகள் உள்ளன. தேர்தலின் பின்னர் கலந்துரையாடும் என்ற இணக்கப்பாட்டுக்கு வந்தோம். தேர்தலின் பின்னர் ஆட்சி அமைக்கும் போது ஒன்றாக இணைந்து செயற்படுவோம் என்றும் கூறினோம். அவ்வாறான இணக்கப்பாடு உள்ள நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் அவ்வாறான ஒரு கருத்தை யாருடைய தேவைக்காக கூறினார் என்று தெரியவில்லை.